இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தங்கையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது
மன்றாடுவோமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி உம்முடைய இரட்டிப்பான ஆசிரை கொடுத்து எங்களோடு கூடவே வழி நடக்கப் போகின்ற உம்முடைய கிருபையை எண்ணி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் உம்முடைய அரவணைப்பிற்குள்ளே வாழ்ந்து உம்முடைய பாதுகாப்பை சுவைத்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மகிழ்ந்திருக்க நேர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உழைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். சீயோனின் வெற்றி வைகறை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயூலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மண வாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பேருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, அருள் கொடைகள் பல வகை உண்டு. ஆனால் தூய ஆவியார் ஒருவரே.
திரு தொண்டுகளும் பல வகை உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு. ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு சரிந்த சொல் வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பெரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. உம் வார்த்தைகளால் பலம் கொடுக்கும் என் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. காலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது காலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாவும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களது வயசு என்னவோ அந்த வயசுக்கேத்த ஆசிரை ஆண்டவர் கொடுக்க போகின்றார். புரியும்படியாக தெளிவாக சொல்லுகிறேன், கேளுங்க. இப்போ உங்க வயசு என்ன? சின்ன பசங்களா இருப்பீங்களாக இருந்தா ஒரு வேளையில 10, 12, 15 வயதாக இருக்கலாம். அல்லது கொஞ்சம் வாலிப பருவத்தை நீங்க அடைஞ்சிருப்பீர்களாக இருந்தா 20, 25, 30, 35 இருக்கலாம். அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருந்தால் ஒரு 40, 45, இப்படி ஒரு 50, 70, 80 கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசிரை கொடுக்க போகின்றார். அந்த ஆசிர் என்ன தெரியுமா? உங்க வயசு என்னவோ அந்த வயசுக்கு ஏற்றபடி இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு துக்கத்தை துன்பத்தை அனுபவித்தீர்களோ அதற்கு ஈடாக வாழ்க்கையில நீங்க மகிழ்வை காண போகிறீர்கள். எப்படி? 10 வயசு பையனாக இருந்தா இந்த 10 வயது பூராகவும் என்ன துன்பத்தை சின்ன பயலாக நீங்க அனுபவிச்சீங்களோ அடுத்த 10 வருஷம் உங்களுக்கு ஆசீர். சரி, ஒரு வேளையில நீங்க வாலிப பையன் அல்லது வாலிப பொண்ணு, நீங்க 25 வருட காலமாக அல்லது 30 வருட காலமாக துன்பத்தையும் துக்கத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அடுத்த 25, 30 வருட காலம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகின்ற ஆசீர். உங்களது துக்கம் துன்பம் எல்லாமே மகிழ்வாக மாறப் போகிறது. இப்ப என்ன நினைக்கிறீங்க? சரி, 50 வயது, 60 வயது, 70, 80 வயதை தொட்டவர்கள் அவர்களுக்கு எப்படி? சரி, 80 வயது வரைக்கும் துக்கத்தையும் துன்பத்தையும் வேதனையும் வியாதியை அனுபவிச்சுட்டாங்க. அடுத்த இன்னொரு 80 வருட காலம் அவர்களுக்கு ஆசிரின் காலமா? அப்படின்னா 160 வயது வரைக்குமா வாழ போறாங்க? அன்பின் உள்ளங்களே, இந்த இடத்துல நீங்க நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்க பட்ட வேதனைகளுக்கு எல்லாம், நீங்க கண்ட துன்பத்தின் நாட்களுக்கு எல்லாம் ஈடாக உங்களை மகிழ செய்வேன் என்பதாகும். அது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அது பொய்க்காது. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் பொய்க்காது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 80 வயதுகள்ல இருக்கக்கூடிய ஒருவரது வாழ்க்கையில ஆண்டவர் அடுத்த 80 வருட காலத்தை கொடுத்து அவரை 160 வயது வரை வாழ செய்வாரா அப்படி என்கின்ற கேள்வி உங்க மனசுல எழுந்தால், ஒருவேளை ஆண்டவரது பிரியம் அவர் 160 அல்ல 200 வருஷ காலம் வாழ்வதாக இருந்தால் அதை கேள்வி கேட்க நாம் யார்? சரி, ஒரு வேளையில அப்படி நாம யோசிக்கின்ற பொழுது அது லாஜிக்கலாக இல்லாமல் இருக்கலாம். அப்போ நீங்க லாஜிக்கலாக புரிந்து கொள்ளும்படிக்கு அல்லது உங்க மனசுக்கு திருப்தியை கொடுக்கும் அளவுக்கு இந்த 80 வயதுகள்ல 70 வயதுகள்ல அல்லது 90 வயதுகள்ல கூட இருக்கக்கூடியவருக்கு ஆண்டவரது ஆசீர் எப்படி கிடைக்கும்? அவர்கள் பட்டுக்கொண்ட துன்பத்திற்கு ஈடாக ஆண்டவர் எப்படி மகிழ்வையும் ஆசீரையும் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்பீர்களாக இருந்தால், இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தி தான் அதற்கான விளக்கம். நல்லா பாருங்க, கானாவூர் திருமண வீடு, அங்க திராட்சை ரசம் காலியா போயிடுச்சு. காலியா போனா இயேசு ஆண்டவர் 6 கச்சாடிகள் நிறையவுமாக தண்ணீர் நிறைத்து அவற்றை தொட்டு ஆசீர்வதித்து ரசமாக மாற்றுகிறார். மாற்றியதன் பிறகு அந்த ரசத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அப்போ அதை சுவைத்து பார்த்த ஒருத்தர் மணமகன் கிட்ட வந்து கேட்கிறாரு, என்னப்பா இது? எல்லாரும் தரமான திராட்சை ரசத்தை முதல்ல கொடுப்பாங்க, அதற்கு அப்புறமாகத்தான் எல்லாரும் நல்லா குடிச்சு வரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தரம் குறைஞ்ச ரசத்தை கொடுப்பாங்க. ஆனா நீர் ரொம்ப சூப்பரான, ரொம்ப உயர்வான, தரத்தில் உயர்வான ரசத்தை இதுவரை வைத்திருக்கிறீரே அப்படின்னு கேட்டாரு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா?
ஆரம்பத்துல கொடுத்த அந்த ரசத்திலும் பார்க்க, ஆரம்பத்துல கொடுத்த இந்த தரமான ரசத்திலும் பார்க்க இது மிக மிக உயர்தரமான ரசமாக இருந்தது. ஒரு உயர்தரமான ரசம் என்பது 1 வருடத்திலோ 5 வருடத்திலோ 10 வருடத்திலோ தயாராகக்கூடிய ரசமே கிடையாது. நாம ஒரு வைனை எப்படி தெரியுமா, ரொம்ப சூப்பரான வைன் அப்படின்னு சொல்லி அதை வேல்யூ பண்ணிப்போம். அதனுடைய வருடங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு வைனை எடுத்து பார்க்கிறோம். This wine is like 50 years old. 50 வருடம் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொன்னா அது மிக சிறந்த திராட்சை ரசமாகும். அப்போ இயேசு ஆண்டவர் அங்க கொடுத்த அந்த திராட்சை ரசம் வெறும் 1 வருடத்திற்கான திராட்சை ரசம் கிடையாது. 1 வருடத்துல உருவான திராட்சை ரசம் கிடையாது. இயேசு ஆண்டவர் தொட்ட உடனே ஒரே நொடி பொழுதுல அந்த திராட்சை ரசம் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியதுதான். ஆனால் அந்த திராட்சை ரசம் எப்பேற்பட்ட பெருமதியானது அப்படின்னு சொன்னா அதனுடைய தரம் கிட்டத்தட்ட 50, 60, 100 வருடம் பழமை வாய்ந்த திராட்சை ரசத்திற்கு ஒப்பாக இருந்தது. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க 80 வயதுகளை தாண்டிட்டீங்க. இது வரைக்கும் நீங்க துன்பத்தையும் துக்கத்தையும் வியாதியையும் கடன் பிரச்சனையும் தான் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரால் ஒரு நொடி பொழுதிலேயே அந்த 80 வருடத்திற்கான அத்தனை வேதனைகளிலும் இருந்து உங்களை உயர்த்தி விட முடியும். உங்க நிலையை மாற்றி விட முடியும். ஆகவேதான் சொல்லுகிறேன், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக நீங்கள் மகிழ்ந்து வாழ போவது உறுதி. எனவே அன்பின் பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் இதை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். இதுவரை வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு விட்டோம், இனியும் கஷ்டப்பட மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் வாழுகின்றார், என்னுடைய மீட்பர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோபுவை போன்று நீங்க அறிக்கை செய்து உங்களது துக்கத்தை, துன்பத்தை, வியாதியை, கஷ்டத்தை, பிரச்சனையை, கடன் தொல்லை எல்லாவற்றையும் அவரண்டை போட்டுவிட்டு, ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த கானாவூர் திருமண வீட்டில் இயேசு ஆண்டவர் சொன்னதும் தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பினார்களே, அவர்களை போன்று நீங்களும் அவரது பாதத்தில் காத்து கொண்டு இருங்கள். உங்களது கஷ்டமான வாழ்க்கை, தண்ணீர் போன்று இருக்கக்கூடிய வாழ்க்கை தரமான திராட்சை ரசமாக, ஆசிரின் வாழ்க்கையாக உயர்ந்து நிற்கும். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். உன்முகம் பார்க்கத்தானே தினம் அப்பம் கையில் கொண்டேன். என் உயிர் அதில் உன்னுயிர் தந்து என்னை வாழ செய்யுமே. பலவீனம் நீர்தானே,
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையில் இருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. உயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமானது. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்டன விளங்க செய்தார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சிமை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம்,
பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரையில் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையங்கள், திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தார்களும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம். நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுத்து நிற்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள்நுரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவன் அன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பலி மூலமாக ஆசீர்வதித்து, இந்த நாள் பூராக எங்களோடு வழித்துணையாக வந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களோடு கூடவே நீர் நடக்க இருப்பதை நினைத்து உமக்கு நன்றிகளை எடுக்கின்றோம். மேலுமாக நீர்தாமே எங்களுக்கு பக்கபலமாக இருந்து நாங்கள் ஆசீரோடும் ஆரோக்கியத்தோடும் நன்மைத்தனத்தோடும் வாழ்ந்து கொள்ள உதவி செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அன்பின் உள்ளங்களே, மகிழ்ந்திருப்போம், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பிலிப்பியர் 4:4 சொல்லுவதன்படி ஆண்டவரோடு மகிழ்ந்திருப்போம். May God bless you. Take care and see you all tomorrow.